இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா கடல் கன்னிகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வந்து 100 ருபீஸ். இது எங்கே இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து ஈஸ்ட் தாம்பரத்தில் ரயில்வே கிரவுண்டில் நடக்குது. எம்சிசி காலேஜுக்கு ஆப்போசிட்டில். தாம்பரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வந்து பார்க்குறதுக்கு. இந்த குட்டி குட்டி மீன்கள் இது எல்லாமே அப்படியே வந்து ஒரு கிளாஸ் பாக்ஸில் போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. இதெல்லாம் அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு நம்மளை வந்து அதுக்கு நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் தூங்கிடுச்சு, எப்போ எழுந்துக்கும் தெரியல. இது கொஞ்சம் பெரிய சைஸ் மீன்கள் இனிமேல் பார்க்க போகிறதெல்லாம். இது பாருங்கள், இது கலர் கலராக லைட்லாம் போட்டு கடல் கண்ணி இல்லை, கடல் கண்ணன். முதல்ல கிட்ஸ் எல்லாம் அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பபிள்ஸ்லாம் விட்டு அவங்களுக்கு ஹைஃபை கொடுத்து இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களே இந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இதெல்லாம் பாருங்க, அப்படியே ஃப்ளைங் கிட்ஸ்லாம் கொடுக்குறாரு. கடல் தண்ணி பாருங்க, அப்படியே அந்த தண்ணியில் என்ன ஒன்று இவங்களால் வந்து ப்ரீத் பண்ண முடியல. அப்பப்போ மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து ப்ரீத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தண்ணிக்குள்ளே வராங்க. கடல் கண்ணனுக்கு வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு அதை ப்ரீத் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன்லாம் கொடுத்துருக்காங்க. அது இவங்களுக்கு எதுவும் இல்லை. அதனால் இவங்க மேலே போய் ஃபஸ்ட்டு அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் மேலே போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்விம் பண்ணி நம்மளை அப்படியே என்டர்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரசிக்கக்கூடியதாகவும் இருக்குது. தண்ணியில் உண்மையிலே வந்து இவ்வளோ நேரம் இருந்து என்டர்டைன் பண்ணுறது சொன்னால் இவ்வளோ ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும்.
இதெல்லாம் ஜஸ்ட் பார்க்குறதுக்கு லைட் எஃபெக்ட்லெஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததும் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது.